ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து புடலங்காய் சிறுபருப்பு கூட்டு. ரொம்ப சிம்பிளான பொரியல் தான். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு நான் கொஞ்சம் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு அரை பல்லாரியை லைட்டாக பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த புடலங்காயும் அதோடு சேர்த்துக்க போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பை லைட்டாக வறுத்து நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் அந்த புடலங்காயோட சேர்க்கணும். வேக வைக்கணும்னு வேண்டாம், ஊற வச்சாலே போதுமானது. அப்புறம் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ துருவல் போட்டு கிளறி இறக்குனிங்கன்னா ஒரு அழகான சிறுபருப்பில் புடலங்காய் கூட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி தண்ணி காய்க்கு கொஞ்சம் பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இதில் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிறுபருப்பு வச்சு ஒரு புடலங்காய் பொரியல் கூட்டு எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கட்டியாக வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு பேர் பொரியல்னு வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.